ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லோரும் போயிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் கூட போயிட்டுருப்பாங்க. ஃபோன் இன்னும் வரல, இதுக்கப்புறம் அம்மா பண்ணுவாங்க. எனக்கு ஒரே ஒரு இது சொல்லணும். என்னென்னா, ஃபோன் இல்லாத காலத்தில் 19s கிட்ஸ்லாம் சொல்கிறேன். அம்மா கிட்டே இருந்தது கிடையாது, அப்பா கிட்டே இருக்கோம். அப்படின்னா நம்மளை விட பெரியவங்க யார் வீட்டில் இருக்காங்களோ அண்ணன் இருப்பாங்க, அந்த மாதிரி அவங்கக்கிட்ட தான் ஃபோன் இருக்கும். அந்த லீவ் டைமில் என்ன பண்ணுவோன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நம்பர் கொடுத்துட்டு வருவோம். நீ ஃபோன் பண்ணுடி, நீ இல்லாமல் பேசாமல் இருக்க முடியாதுடி அப்படிலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கொடுத்துட்டு வருவோம். அதுலேருந்து ஒரு ஃபோனோ இல்லை அவங்க அப்பா அம்மா ஃபோனில் நம்ம ஃபோன் நம்பர் சேவ் பண்ணி வச்சு ஹாய்டி குட் மார்னிங் ஒரு மெசேஜ் வந்தால் அதை பார்த்த உடனே ஐயோ என் ஃப்ரெண்டு எனக்கு மெசேஜ் பண்ணிச்சுப்பா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்போது எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப பக்கத்தில் இருந்த மாதிரி இருக்கும். இப்போவுமே எல்லோரும் தூரத்தில் தான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு எல்லார்கிட்டேயும் ஃபோன் இருக்குது. ஆனால் யாருமே அவ்வளோவா அட்டாச்சாக இல்லவே இல்லை. ஃப்ரெண்டுங்கலேருந்து ரிலேஷன்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்கவுங்க என்னவோ அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க. நம்ம எதனா ஒரு மெசேஜ் பண்ணாலோ நம்ம எதனா ஒரு ஃபோன் பண்ணால் கூட அதுக்கான ரெஸ்பான்சிபிள் இல்லை. எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஒரு குட் மார்னிங் மெசேஜ் பார்த்தாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து குட் மார்னிங் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எல்லாருக்கிட்டேயுமே ஃபோன் இருக்குது, எல்லார் நம்பரும் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது. ஒரு வாழ்த்து செய்தியோ ஒரு குட் மார்னிங்கோ அதெல்லாம் கூட யாருக்கும் ஷேர் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் கிடையாது. அது ஏன் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் இதை ரொம்ப மிஸ் பண்ணுறனோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இப்போ ரீசெண்ட் டைமில் என் ஃப்ரெண்டு கூட எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா. ரீசெண்ட் டைம்லாம் சொல்ல முடியாது, ஒரு 2 வருஷம் முன்னாடி வரைக்கும். நானும் திரும்ப ஹார்ட்டின்லாம் போட்டு குட் மார்னிங் அனுப்பியிருந்தேன். இப்போ சுத்தமாக எந்த மெசேஜுமே வரதில்லை. அப்போ அவங்க நம்மளை மறந்துட்டாங்களா, இல்லை நம்ம அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்சிபிள் கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களை யாருன்னா அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது உண்மை தானே? இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு எல்லாருக்கிட்டேயுமே ஃபோன் இருக்குது, எல்லார் நம்பரும் கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஃபோன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து பார்த்தா கூட அப்புறம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கே இப்போ யாருக்குமே ஃபோன் பண்ண தோணலை. அந்த மிஸ்டு கால் பார்த்தா கூட ஃபோன் பண்ண மாட்டுறாங்க. நான் எதுனா ஒரு ரிங்கு கொடுத்து யாருன்னா எனக்கு கட் பண்ணால் கூட அன்னோன் நம்பர் அதை விட கால் பண்ணி என்ன யார், ஏன்னா பசங்க ஸ்கூல் போகிறாங்க, அம்மா வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க, நம்ம நம்ம ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம வேலைக்கு வரோம். இன்கேஸ் நம்மளுக்கு எதுனா யாருன்னா கால் பண்ணுறாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிங் வந்தால் கூட எடுத்து பேசுவேன். ஆனால் இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை. இது ரொம்ப மாறிட்டோன்னு நினைக்கிறேன் நம்மலாம். இது ஆனால் 19 கிட்ஸ் மாதிரி வரவே வராதுங்க. ஒரு சின்ன மெசேஜ் பார்த்த உடனே இருக்கிற அந்த சந்தோஷம், ஐயோ நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டா அப்படின்ற அந்த ஹாப்பினஸ் எங்களோட முடிஞ்சு போச்சு. இப்போ மெசேஜ் பண்ணாலே எதுக்கு இது சும்மா மெசேஜ் பண்ணே இருக்குது, அதுக்கு வேறு வேலையே இல்லை போல இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறது, காலம் மாறி போச்சு. பாய்.